சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதில் இன்னும் யார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பது ஏதோ ஒரே நாள் விசாரணையில் ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை இதோடு இல்லாமல் முழுமையான ஒரு நீதி விசாரணை சொல்லி இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுத்துட்டோம், சில மணி நேரத்தில் குற்றவாளி பிடிக்கட்டும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கமிஷனர் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அது திருப்தியாக இல்லைங்களா? இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் அதில் யார் ஏன்னா அந்த குற்றவாளி ஒரு ஹேபிச்சுவல் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அந்த குற்றவாளிகளிடத்தில் தொடர்பு யார்? மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை, இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க, அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டும். அது குற்றவாளி தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி இதில் இன்னும் யார் என்பதை விசாரணிக்க வேண்டும். விசாரணை முடியாமையே அவங்க கூட ஒரு வாக்குமூலம் வாங்கினாங்க, காலை உடைச்சாங்க, அப்புறம் உடனே அவங்க ஒரே குற்றவாளி தான் என்பது எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? இது அனைத்து வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழக அரசாங்கம் முடியலன்னா இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய முழு விவரங்களை வெளியிட்டதால் பல்வேறு கட்ட அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சார் அப்படின்ற வார்த்தை என்பது தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. அது ஒருவேளை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றிருப்பாரான்ற விசாரணை மேற்கொள்ளணுமா? இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் இதில் தீவிரமான விசாரணை. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக, அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இதில் தீவிரமான விசாரணை யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு, ஒரு அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை காட்டுகிறது. இருக்கிற சூழ்நிலையில் மல்யுத்த வீராங்கனையோட கேஸாக இருந்தாலும் சரி, பல்கிஸ் பானோட கேஸாக இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இந்த கேஸு மட்டும் முன்னுரிமை கொடுத்து சாட்டையால் அடிச்சுக்கிறது என்ன? இங்கே பாருங்கள், அந்த வழக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மாணவி, இங்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட இருப்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு தமிழக அரசுக்கு. இந்த எஃப்ஐஆர் விவகாரத்திலிருந்து அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவு மதிக்க வேண்டும், நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, எஃப்ஐஆர் வெளியீடான விவகாரம் ஒரு அவமானகரமான விவகாரம். இதை தமிழக அரசாங்கம் அவங்க இதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவிக்கு உரிய நிவாரணம் கிடைக்க, அதனால தான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் இதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அது எந்த விதத்தில் வந்தாலும் தவறு தாங்க. தொழில்நுட்ப காரணமாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி எடுத்து காட்டும் போது ஃபோட்டோ கேமராவில் ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்கள் வெளியாவது ஒரு அவமானமான செயல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.